அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு தெளிவு. மனதை கட்டுப்படுத்துதல் என்றால் என்ன என்று ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. மார்க்கத்தை பற்றி பேசக்கூடிய பல ஆலிம்கள் நம்முடைய மனதை கட்டுப்படுத்த வேண்டும், நம்முடைய நஃப்ஸை அடக்க வேண்டும் என்றெல்லாம் கூறுகிறார்களே, அப்படி என்றால் என்ன, அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன என்பது போன்ற பல விஷயங்களை உள்ளடக்கி இப்படி ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அன்பானவர்களே, மனிதர்கள் செய்யக்கூடிய பெரும்பாலான தவறுகளுக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக மனோ இச்சை அமைகிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. சில செயல்களை தவறு என்று தெரிந்தும் பலர் செய்கிறார்கள். சில நற்செயல்களை விடுவது பாவம் என்று தெரிந்தும் பலர் செய்யாமல் இருக்கிறார்கள். இதற்கான அடிப்படை காரணங்களுள் ஒன்று மனோ இச்சை, அதாவது தன் மனம் எதை விரும்புகிறதோ அதை அப்படியே செய்ய வேண்டும் என்ற எண்ணம். இந்த மனோ இச்சையை எதிர்த்து போராடினால் மனிதன் ஓரளவிற்கு நன்மைகளை செய்யவும் தீமைகளை விட்டு விலகவும் வழிகள் ஏற்படும். அதைத்தான் மார்க்கத்தில் மனதை கட்டுப்படுத்த வேண்டும், மனதுடன் போராட வேண்டும் என்பது போன்ற வாக்கியங்களை கொண்டு அறிவுரை கூறப்பட்டிருக்கிறது. இது குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி திருமிதி எனும் நூலில் 1621வது எண்ணில் இடம்பெற்றிருக்கிறது. யார் தன் மனதுடன் போராடுகிறானோ அவனே போராளி என்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் கூறுகிறார்கள். ஒருவரை போராளி என்று சொல்லுவதற்கு பல வகையான அடையாளங்கள் இருக்கின்றன. அவற்றுள் ஒன்று, ஒருவன் தன் மனதையும் எதிர்த்து போராட வேண்டும் என்பது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம். மனதை எதிர்ப்பதற்கு தயாராகிவிட்டால் மனோ இச்சையை பின்பற்றி நடைபெறக்கூடிய தவறுகளிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற்றுவிடலாம். இல்லை என்றால் நம்முடைய நிலை என்னவாகும் என்பதை அல்லாஹ் திருக்குரானில் 6வது அத்தியாயத்தின் 119வது வசனத்தில் தெளிவுபடுத்துகிறான். மனிதர்களில் அதிகமானவர்கள் அறிவு இல்லாமல் தம்முடைய மனோ இச்சையை பின்பற்றி வழிகேட்டில் சென்று விடுகிறார்கள் என்று இவ்வசனம் கூறுகிறது. மேலும் 25வது அத்தியாயத்தின் 43வது வசனத்தில் தன் மனோ இச்சையை கடவுளாக்கி கொண்டவனை நபியே நீர் பார்த்தீரா என்று அல்லாஹ் கேட்கிறான். கடவுளுக்கு கட்டுப்படுவது போன்று தன்னுடைய மனோ இச்சைக்கு இவர்கள் கட்டுப்படுகிறார்கள் என்று அல்லாஹ் அடையாளப்படுத்தி பேசுகிறான். அன்பானவர்களே, இறைவனுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பது போன்று ஒருவன் தன் மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு நடக்க ஆரம்பித்து விட்டால் அவன் இறைவனுக்கு இணை வைத்து விட்டான் என்பது பொருள். ஆரம்பத்தில் மனோ இச்சையை பின்பற்றி நடக்கக்கூடியவர்கள் இறுதியில் இணை வைப்பாளர்களாக மாறிவிடுவார்கள் என்று இவ்வசனம் எச்சரிக்கிறது. எனவே நம்முடைய மனோ இச்சை நம்மை வழிகேட்டை நோக்கி அழைத்து செல்லும் பொழுது நாம் சுதாரித்து கொண்டு நன்மையை செய்து தீமையை விட்டு விலகி மனோ இச்சையை கட்டுப்படுத்த பழகிக்கொள்ள வேண்டும் என்பதே இந்த கேள்விக்கான தெளிவு. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.